ஆதாமின் பாவங்கள் தீர்க்க நீரே பலியாகும் மாடாக வந்தீரையா. ஆதாமின் பாவங்கள் தீர்க்க நீரே பலியாகும் மாடாக வந்தீரையா. ஏவாளின் மீறுதல் நீக்கிடவே விழாவில் ஈட்டியால் புத்துண்டீரோ. ஏவாளின் மீறுதல் நீக்கிடவே விழாவில் ஈட்டியால் புத்துண்டீரோ. கருணையின் வேந்தி கல்வாரிநாதா பொறுமையின் சிகரமே என் ஏசுராஜா நீ பார்போற்றும் ரோஜா. ஏசுராஜா நீ பார்போற்றும் ரோஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 41:10 திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, திகையாதே. திகையாதே, நான் வாழ்க்கையிலே இனி ஒன்றுமே செய்ய முடியாது, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிற காலங்கள் வருவது உண்டு. அப்பேற்பட்ட நிலைமையிலே இந்த ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு பொருத்தமான ஒரு வார்த்தை. சங்கீதம் அதனுடைய 55 அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது. 3ஆம் வசனம் சொல்கிறது, பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். பழி சாட்டப்படுவது, நல்ல ஒரு நபரை பார்த்து பொல்லாதவன் என்று பழி சாட்டும் போது திகைத்து போகிற நிலைமைகள் வருவதுண்டு. எதிராளி குரோதத்தோடு பொறாமையும் நாசமான எண்ணங்களோடும் செயல்படுவதுதான் குரோதம். அப்படிப்பட்ட நிலைமையிலே திகில் ஏற்படுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பழி சாட்டப்பட்டு குரோதத்தினால் பாதிக்கப்படுகிற எத்தனையோ ஊழியர்கள், விசுவாசிகள், நல்ல கற்புள்ள பக்தியான பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, திகையாதே. 31ஆம் சங்கீதத்தினுடைய 12-13 வசனங்களிலே, உடைந்த பாத்திரத்தை போலானேன், எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைந்து போன என் வாழ்க்கை இனிமேல் சேர்க்க முடியாது என்ற நிலைமை ஏற்படும் போது திகைப்பு உண்டாகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் திகைத்து போய் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒரு காரணம் உண்டு. இனி என் குடும்பத்தை சேர்க்க முடியாது, இனி என் வாழ்க்கை நிலைத்து நிற்க முடியாது, என் வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது என்று கூட நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன். ஒரு தேவனுடைய பிள்ளை சோதனைகளை கடக்கிற காலங்கள் உண்டு. ஆனால் தாவீது சங்கீதக்காரன் குறிப்பிடுகிற வேளையிலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 88ஆம் சங்கீதம் அதனுடைய 15ஆம் வசனத்திலே, சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன், உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது, நான் மனம் கலங்குகிறேன். சிறு வயது முதற்கொண்டு வாலிபன் வாழ்க்கையிலே பெரும்பகுதியை பாடுகளினாலே சோதனைகளினால் கடந்து வரும்போது திகில் சூழ்ந்து கொள்ளுகிறது. இன்றைக்கு நீங்களும் சிறு வயது முதற்கொண்டு ஆறுதல் அடையாமலும் அன்பினால் ஆதரவினால் திடப்படாமல் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், திகையாதே. எத்தனை வருடங்கள் பாடுகள் கடந்து வந்தாலும் நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். தானியேலின் புத்தகம் அவருடைய 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, தீர்க்கதரிசி ஆகிய தானியேல் திகைத்து போன ஒரு நிலைமை ஏற்பட்டது. எதற்காக தெரியுமா? தான் அறியாத ஒன்று தேசத்தில் நடக்கப் போகிறது, தான் அறியாத ஒன்று தேசத்திலே சம்பவிக்கப் போகிறது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சூழ்ந்து ஒரு அமைதி உண்டாகிற காலங்கள் உண்டு.
மகிழ்ச்சியா இருக்கிற காலங்கள் உண்டு. ஆனால் சில வேளைகளிலே ஆவியானவர் ஆவிக்குள்ளே சில கலக்கங்களை அனுமதிப்பது உண்டு. அப்பொழுது ஜெபிக்கிற ஜெப வீரர்களும் வெளிப்பாடு பெற்ற தேவனுடைய கிருபை பெற்ற தேவ பக்திமான்களும் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த திகைப்புக்கு காரணமான சம்பவங்கள் பின் வரும் நாட்களில் நடப்பதை ஜெபத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த அதிகாரங்களை தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே ஏற்பட்ட அந்த சம்பவங்களுக்கு காரணமானவைகளை தானியேலுக்கு முன்பே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தினாலே உங்கள் வாழ்க்கை அமைதியாக போன வாழ்க்கையில் ஒரு திகைப்பு வந்திருக்கிறது. உங்களுக்கு என்ன என்று புரியவில்லை. ஜெபத்தோடும் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள். ஆனால் நடக்க போகிற பெரிய நாசத்தை ஒன்றுமில்லாமல் மாற்றி ஆண்டவர் அற்புதமாக சமாதானத்தை கொடுப்பார். அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவனுடைய மனிதனாக காணப்பட்டாலும் ஒரு நாளிலே ஆண்டவரை பார்த்து கேட்பார், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு என்ன கொடுப்பீர் என்று கேட்கிற ஒரு ஏக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய பலன், நான் தான் உனக்கு மகா பெரிய கேடகம் என்று சொன்னாலும் ஒரு திகைப்பு ஏற்பட்டது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களிலே நாம் அந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் சந்ததியை ஏற்படுத்துவேன், 4ஆம் தலைமுறையிலே உன் சந்ததி இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அடிமைத்தனத்தின் விடுதலை பெறுவார்கள் என்கிற சம்பவங்களை எல்லாம் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு திகைப்பு ஏற்பட்டது, ஆசீர்வாதத்திற்கு வழியாக மாறியது. உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய காரணமில்லாமல் திகைத்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபித்து பாருங்கள். பலிபீடத்தின் அக்கினி உங்கள் மேல் இறங்குவது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு வெளிப்பாடை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். வீட்டிலே ஊழியங்களிலே நாம் எதிர்பார்க்கிற கனி, எதிர்பார்க்கிற தூய்மைகள் குறைந்து கொண்டிருக்கிற காலங்கள். நல்ல பக்தியான விசுவாசிகள், நல்ல நேர்மையான ஊழியர்கள் எதிர்பாராமல் சந்திக்கிற காரியங்கள் அவர்களை திகைத்து போக பண்ணுகிறது. எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே அவர் திகைத்து போனார். காரணம், பரிசுத்தமான மக்கள் பரிசுத்தமில்லாத ஜனங்களோடு குடும்ப ஐக்கியங்களை வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திகைத்து போன எஸ்ரா உபவாசத்தோடு காத்திருந்தார். நடந்த காரியம் என்ன? பிரச்சனைக்கு பரிகாரத்தை ஆண்டவரே காட்டினார். அருமையானவர்களே, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிரச்சனைக்கு பரிகாரத்தை ஆண்டவர் கட்டளையிட ஆண்டவர் வல்லமை உள்ளவர். சில வேளைகளிலே திகில் அந்த வாழ்க்கையிலே கடந்து வரும்போது எஸ்தர் செய்த ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். அன்றைக்கு யூத மக்களுக்கு ஒரு பெரிய திகைப்பு வந்தது. ஆனால் அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்திலிருந்து யூத மக்களுக்கு திகைப்புக்கான காரணங்கள் ஏற்பட்டதோ, யார் மூலம் ஏற்பட்டதோ, அவள் 2 பேரையும் ஒரே இடத்திலே எஸ்தர் ராஜாத்தை கொண்டு வந்து நிறுத்த முடிந்தது. எதன் மூலம் தெரியுமா? ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, எந்த ஆமான் யூத ஜனங்களுக்கு எதிராளியாக நின்றானோ, எந்த ராஜா யூத ஜனங்கள் கலங்குவதற்கு தன்னுடைய அனுமதியை கொடுத்தாரோ அவர்கள் முன்பாக ஆமான் திகைத்து போனான் என்று பார்க்கிறோம். நீங்கள் திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபித்தால் போதும். திகைக்க வேண்டியவர்கள் திகைப்பார்கள். நீங்கள் திகையாமல் கலங்காமல் தேவனால் களி கூறுவீர்கள் என்பதுதான் உண்மையான சத்தியம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 வசனங்களிலே ஆண்டவர் மேல் ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற வேளை நடக்கிற காரியம் என்ன? கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்து எல்லா விதமான திகைப்புகள், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நாம் இன்றைக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அப்படி என்றால் கால்கள் சிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பிரச்சனைகள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து நம்மை சாட்சியாக மாற்றுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நடுங்கி திகைத்தான் சவுல் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்த போது அவர் என்ன அடைந்தார் தெரியுமா? திகைப்பு நீங்கி தன் ஊழியத்துக்கான வழியை அவர் கண்டுகொண்டார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமது வாழ்க்கையில திகைப்பு வரும்போது அவள் ஜெபித்தது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று நாம் கேட்டு ஜெபிப்போமானால்
அற்புதமாக தேவன் வழிகளை காட்டுவது மாத்திரமல்ல, நம்மை சாட்சியாக மாற்றுவார். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களிலே நம் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினி போன்ற பெரிய சோதனைகள் ஏற்படுகிற வேளையிலே நாம் இது ஒரு புதுமை என்று நாம் திகைத்து போகாமல், இதன் மூலமாக இயேசு மகிமைப்பட போகிறார் என்று அறிந்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் இதில் ஒரு பெரிய அற்புதத்தை எனக்கு செய்வார் என்று நாம் சந்தோஷப்பட போகிறோம். அப்பொழுது நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, இன்றைக்கு திகைத்து கலங்கி வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் இந்த கண்ணீரோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பிரச்சனையினால் திகைத்து போய் கலங்கி வந்திருக்கின்றார்களோ, ஏசாயா 41:10 படி கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் பற்றி எறிகிற அக்கினிகள் நீங்கி அவருடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் நடக்கும்படிக்கு தேவன் நல்ல கிரிகளை செய்யும். அவளுக்கு உள்ளத்திலே ஒரு சமாதானம் கொடும். அவருடைய பிரச்சனைகளை இன்றைக்கு எடுத்து போடும். எதெல்லாம் இனி முடியாது என நினைத்தார்களோ, இயேசு சொல்லுகிறே, திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நீருடைய கரத்தினால் அவளை தொடுகிறேன், விடுதலை கொடுக்கிறேன். வியாதிகள் இன்றைக்கு மறைந்து சமாதானத்தையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக. அவருடைய கடன் பாரங்கள் அற்புதமாக நீங்கி போவதாக. ஆச்சரியமான ஒரு வழியை திறந்து சந்தோஷப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை